மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். நம் நாட்டு சமையல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு வகை ரசிச்சு ருசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நம்ம இந்தியாவோட தலைநகரமான டெல்லி மாநிலத்தை சேர்ந்த உணவு வகை. அதை செஞ்சு காட்டுறதுக்காக நம்மளோட சமையல் வல்லுநர் திரு ரமேஷ் கணபதி நம்மளோட நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நீங்க டெல்லி மாநிலத்தோட உணவு வகை பண்ணி காட்ட போறீங்க, செஞ்சு காட்ட போறீங்க. டெல்லி மாநிலம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவு வகையோட பேர் என்ன, அதோட சிறப்பு என்ன? இது டெல்லியில ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு உணவு. இது அது எப்படி பாப்புலர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அந்தந்த ஒரு இடத்துல பானிபூரி வீதிகளை எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த பானியை வச்சுட்டு அந்த குட்டி பூரி அதுல உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் அந்த பானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொத்தமல்லி அதை ஊற்றி அது எங்க காமனாக அது மாதிரி கரும்புச்சாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் அது மாதிரி இங்க டெல்லியில பாத்தீங்கன்னா இந்த பிரெட் பன்னீர் பக்கோடா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ நம்ம டீ ஸ்டாலுக்கு போன உடனே நம்மளுக்கு ஒரு எப்படி ஒரு உளுந்த வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு மசாலா வடை கிடைக்கிற மாதிரி நீங்க எங்க ஒரு நூக் அண்ட் கார்னர்ஸ் டெல்லியில நீங்க போனாலும் இது கொஞ்சம் ரெடியா கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாப்புலரான டிஷ், ரொம்ப சுவையான டிஷ் கூட. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் நான் பிரெட் பன்னீர் பக்கோடா சொல்லிடுறேன். கடலை மாவு, பன்னீர், தக்காளி சாறு, பச்சை மிளகாய் விழுது, சிகப்பு மிளகாய் தூள், சாட் மசாலா, கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு விழுது, ரொட்டி துண்டுகள், தேவையான அளவு உப்பு, சமையல் எண்ணெய். இதோட செய்முறை சொல்லுங்க. செய்முறை உங்களுக்கு எப்படி பஜ்ஜிக்கு நம்ம கடலை மாவு அரிசி மாவும் சேர்த்து பண்ணுவோம் நம்ம பஜ்ஜி பேஸுக்கு. இது அப்படி கிடையாது, வெறும் கடலை மாவு மாத்திரம் தான் பேஸு. இதே நல்ல ஒரு தோசை மாவு பத்தத்துக்கு நம்ம கரைச்சிக்க போறோம். இது கணக்கு அப்படியே கிடையாது. நீங்க உங்களுக்கு அளவீடு அப்படியே கிடையாது, கண்ணளவு தான் சொல்ல முடியும். இது கரெக்டா ஒரு 200 கிராம்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, உருளைக்கிழங்கு பஜ்ஜி வீட்டுல அதெல்லாம் போடும்போது நம்ம பஜ்ஜி மாவு கலப்போம். நம்ம உருளைக்கிழங்கு அதை போட்டு முக்கிய பஜ்ஜி பருப்போம், தீர தீர நம்ம அப்புறம் கலந்துப்போம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். சரி சரி. தேவையான அளவு உப்பு, முதல்ல உப்பு போட்டுறோம் இல்லையா? உப்பு போட்டுறோம். உப்பு கொஞ்சம் கூட தான் போடுறோம், நார்மல், அதாவது வழக்கமா போடுறதை விட கொஞ்சம் கூட. சிகப்பு மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்க்கிறோம், ஏன்னா அந்த மேல் மாவு கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கிறோம். நிறைய சேர்க்க போறது நம்ம இவ்வளவு போதும். இதுக்கு கொஞ்சமா போதும் தாராளமா. இதுல நம்ம தண்ணியை விட்டு கொஞ்சமா விட்டுக்கலாம். ஏன்னா மாவு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த நல்ல அந்த தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியா போச்சு நம்ம மாவு கூட சேர்த்துட்டே வர வேண்டியது. இது கொஞ்சம் கெட்டியா இருந்தா கூட நம்ம அப்புறம் தண்ணி விட்டு சரி பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வீட்டுல வழக்கமா நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி அந்த பக்குவத்துல நம்ம கலந்தா போதும் இல்லையா? கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். தாராளமா ஊத்தலாம். போதும். இதுல நம்ம அந்த ரொட்டி துண்டை போட்டு எடுத்து நம்ம பண்ண போறோம். நான் உங்களுக்கு செய்முறை சொல்றேன், எப்படி கட் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்றேன். அதற்கும் ஒரு வழிமுறை அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கரெக்டா அந்த ஆங்கிலத்துல அந்த குக்கிங் டெர்மினாலஜில சொல்றேன், அந்த போரிங் கன்சிஸ்டன்சி கரெக்டா அந்த நல்ல அழகா விழற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த மேல் மாவானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்படி அந்த பன்னீர் அந்த பிரெட்டுக்குள்ள ஸ்டஃப் பண்ண போறேன் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 ரொட்டி துண்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு பன்னீர் கிடைக்குது. நீங்க பன்னீரும் யூஸ் பண்ணலாம். இப்போ டோஃபு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது, அது சோயா பால்ல செய்யக்கூடியது. சோயா பால் அது இன்னும் உங்களுக்கு ஃபேட்னிங் ஏஜென்ட் அப்படின்னு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க இதுவும் இந்த பால் எல்லாம் செய்யப்படக்கூடிய பன்னீரும் நீங்க யூஸ் பண்ணலாம். சோயா மில்கால இருக்கக்கூடிய டோஃபுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி ஸ்லாப் மாதிரி கிடைக்குது உங்களுக்கு. இதை நீங்க இப்படி தின் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. மெல்லிதாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கட் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு லேயர் நீங்க கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மெல்லிசா நம்ம முடிஞ்சா நல்லது.
இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டி துண்டுல இது வந்து இந்த கொத்தமல்லியும் அந்த எலுமிச்சம்பழம் கலந்த சேர்ந்த அந்த சாறு. அந்த விழுது. இதை ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் நம்ம கொடுத்துடலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கொடுத்துடுறோம். கொடுத்த பிறகு இந்த பன்னீர் இதை நம்ம வைக்கிறோம். இது உங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா நீங்க எடுத்துருங்க. அந்த அளவுக்குள்ள இருக்கணும். குள்ளக்குள்ள இருக்கணும். இன்னொன்று வந்து இதுல என்னன்னா, அந்த பிரெட் முழுவதுமே அந்த பன்னீர் வந்து உங்களுக்கு கவர் ஆகி, இப்போ இதுல பாதி இல்ல, அதெல்லாம் நீங்க கவலைப்பட, அதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்குண்டான அளவை நீங்க கரெக்டா கட் பண்ணிட்டு இப்படி ஃபில் பண்ணிடுங்க நீங்க. அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை அந்த அளவு தான். அந்த அளவு கரெக்டா அந்த ரொட்டி துண்டு முழுவதுமாக அந்த பன்னீர் வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கணும். ஆமா, அதுதான். இதுக்கு மேல நம்ம என்ன போட போறோம், இந்த தக்காளி சாறு. இப்பவே கலவையே ரொம்ப தேசிய கொடியோட வர்ணத்துல பச்சை, வெள்ளை, சிகப்பு. இதோட நீங்க இந்த இது வந்து சாட் மசாலா. நல்ல தாராளமா நல்லா போட்டுக்கலாம் நீங்க சாட் மசாலா. இதுல இது ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் இருக்காது. அடுத்த லேயர் இன்னொரு பன்னீர் துண்டை நம்ம வைக்கிறோம். அதுவும் முழுசா அதுக்குள்ள இருக்கு. முழுசா ஃபில் ஆயிருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு மேல அந்த பச்சை மிளகாய் விழுது. நீங்க நான் செய்யற மாதிரி தான் நீங்க பண்ணணும் இல்லை. நீங்க முதல்ல பச்சை மிளகாய் விழுது போட்டுட்டு மேல தக்காளி சாறு எப்படி வேணும் சேர்த்துக்கலாம். மாத்தி தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம். அவங்களோட சுவை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்க வச்சுக்கலாம் இல்லையா. இதை நம்ம இப்படி வச்சுடுறோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதை வந்து இப்போ கட் பண்ண போறோம். இப்படி இதுக்கப்புறம் சரியா இவ்வளோ பெருசாகவும் சில நீங்கள் அங்கே டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி இருக்கும். அதை அப்படியே ஹாஃபாக பொரிச்சு எடுப்பாங்க. நீங்கள் அது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பொரிச்சு எடுக்க முடியல, அவ்வளோ எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த பச்சை, அந்த பன்னீர், திருப்பி அந்த தக்காளி சாறு இல்லையா. இதேவே நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இவ்வளோ பெருசாகவும் பண்ணலாம். வேண்டான இதை நீங்கள் இது பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு உள்ளே அந்த கலவை விலகிடும் இல்லையா. இதுல செய்முறை தான் கொஞ்சம் சரியா இருக்கணும் இல்லையா. கரெக்டா இருக்கும். பொருட்கள் எல்லாம் வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இப்ப கட் பண்ண எவ்வளவு அழகா உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. அந்த பச்சை கலர்ல அந்த கொத்தமல்லி மற்றும் அந்த எலுமிச்சம் சாறு விழுது, அப்புறம் அந்த தக்காளி சாறு எல்லாம் அழகா கோட்டா இருக்கு. நம்ம சாட் மசாலா போட்டிருக்கோம் உள்ள, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பொருட்களும் நம்ம உள்ள சேர்த்திருக்கோம். முன்னாடியே அந்த சிகப்பு மிளகாய் தூளை போட்டுருங்க. பரவாயில்ல, இப்போ நீட்டாக எடுக்க வருது, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது இது மாதிரி எல்லா சமயத்திலும் நம்மளால எடுக்க முடியாது, கொஞ்சம் சிரமமானது தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா முழுமையாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்டர் சீசன், ஒரு நல்ல ஒரு மழை நேரத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. மழை நேரத்தில் ஒரு மாலை நேரமாக இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 4 பீஸ் நீங்கள் சாப்பிட்டோம்ல, ஒரு காஃபியோ ஒரு டீயோ நீங்கள் குடிச்சீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல 4 பக்கமும் கோட்டார மாதிரி நல்ல நம்ம பண்ணிட்டு அதை நம்ம முழுமையாக பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க எண்ணெய் அவ்வளோவா இதுக்கு குடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இங்கே கையில் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது சொல்லுவீங்க, நீங்கள் அதில் எண்ணெய் அவ்வளோவா இருக்காது. நம்ம நார்மலாக பண்ணுற பஜ்ஜியோட எண்ணெய் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தைரியமாக நீங்கள் எடுக்கும் போது விலகாது. உங்களுக்கு அதான் 4 பக்கமும் நல்லா கோட் பண்ணிட்டுரும் இல்லையா. அதனால உள்ளே இருக்க அந்த பன்னீரானது, அந்த கொஞ்சமாக போட்டுருக்க அந்த மசாலா பொடி அதெல்லாம் ஒன்றுமே வெளியே வராது. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். உண்மையாகவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன காஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரியாது, புகை வரல அப்படின்னு நீங்க சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு முத்து இதுல நீங்க போட்டு பாருங்க. இப்படி போட்ட உடனே உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு உடனே டக்குன்னு எழும்பிடும். அப்போ வந்து அது பதமும் சரியா இருக்கு, அது பிரிஞ்சு சரியான ஒரு பதத்துல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எடுக்க வேண்டியதா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கலவை நீங்க விழாம பிடிச்சுக்கணும். நீங்க அதுதான் அதோட இது.
ஓ இவ்வளோ நல்ல ஆழமா அதை எடுத்து இது பண்ணணும். அது திருப்பும்போது சேர்த்து அப்படியே கரெக்டாக நீங்க திருப்பிங்கன்னு இப்படி கோட் பண்ணிக்கோங்க. ஆ, ஆ, நாலு பக்கம் நாலு பிரிஞ்சு பக்கமும் அதை வரக்கூடாதுன்னு எடுக்கணும். சொன்னேன் இல்லையா? அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். இதை அவ்வளோதான். ஆஹா. கொஞ்சம் அந்த மாவுனால கையெல்லாம் உங்களுக்கு மெஸ்ஸியாக தான் ஆகும். ம், ம், ம். சமையல் அப்படின்னாலே வேற கண்டிப்பா வழி இல்லை. இந்த அப்படிதானே. பஜ்ஜிலாம் போடும்போது நம்ம இப்படி தான் அப்படிதான் போடுறோம். போடுறோம் ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையா இருக்கு. பஜ்ஜியோட வாசனை மாதிரி இல்லாம ஏன்னா உங்களுக்கு அந்த சாட் மசாலா எல்லாம் அதெல்லாம் உள்ள போட்டுக்கிறதுனால இருந்து பொரியிறதுனால அது ஒரு வித்தியாசமா நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இதுக்கும் வந்து நீங்க வந்து கொத்தமல்லி இல்ல புதினா தான் இருக்குன்னா பரவாயில்ல. ம், ம், ம். கொத்தமல்லிக்கு பதிலா புதினாவும் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த புளிப்பு அதெல்லாம் இருக்கும்போது புதினா உங்களுக்கு நல்லாவே போகும் உங்களுக்கு ஓஹோ actually. ஹோ ஹோ. இதை நீங்க திருப்பும் போது மாத்திரம் கொஞ்சம் சேர்த்து கவனமா சேர்த்து இருக்கணும். கவனமா ஆ. திருப்புங்க அவ்வளவுதான். நீங்க அப்படியே பயந்தாலும் நீங்க வந்து இந்த மாவை எடுத்துட்டு இது மேல இப்படி ஊத்திடுங்க. ஆ ஆ அப்ப நமக்கு So அது உங்களுக்கு சுலபமாயிடும். சுலபமாயிடும். ஸோ அந்த கார்னர் மற்ற இந்த 4 பரம் அந்த ஓரம் மாத்திரம் நீங்க ஆ, இப்படி கோட் ஆ, பண்ணிக்கோங்க. ஆ, ஆ, ஆ. நல்லது ஒரு பொன்னிறமா நீங்க எடுத்தீங்கன்னா ம். உங்களுக்கு போதும். அது திருப்பும் பொழுதுமே கொஞ்சம் அந்த கவனம் இருக்கணும் இல்லையா? இருக்கணும். ஆமா. நீங்க கொஞ்சம் அது மேல இப்படி இப்படி எண்ணெயை ஊத்திக்கோங்க நீங்க. ஆ ஆ ஆ ஆ. ஏன்னா மேல உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல திக்கா இருக்கனால மேல் மாவாவே அப்படியே இருக்கு ம், உங்களுக்கு. ஸோ ம், திருப்பும் போது அது உங்களுக்கு கீழே ஒட்டிக்கிற ஒட்டிக்காம வாய்ப்பு இருக்க இருக்கு இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேல இதுக்கு மேல நீங்க நல்ல ஒரு வாசனையா இருக்கு. ரொம்ப நல்லா வாசனையே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. இருக்கும். இதுக்கு நீங்க as such கண்டிப்பா நல்ல பாத்தீங்கன்னா சுவையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சைட் டிஷ் வந்து டொமேட்டோ கெச்சப் அதாவது ம், ம். தக்காளி சாறு இருந்தா நீங்க வந்து இதை தொட்டு சாப்பிடலாம். இல்லாம இருந்தா உங்களுக்கு எல்லாமே உள்ள இருக்கு. எல்லா கலரும் உங்களுக்கு இருக்கு. எல்லாமே உள்ளவே கொத்தமல்லி நம்ம சட்னி, வச்சுட்டோம். அந்த கண்டிப்பா, எலுமிச்சம்பழம், அப்புறம் அந்த சாட் மசாலா, அப்புறம் அந்த தக்காளி சிவப்பு சாறு மிளகாய் தூள் எல்லாம் எல்லாமே. இருக்கு. அதுவும் இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு நீங்க ஒண்ணுமே நீங்க தேடிட்டு போக தேவையே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நல்ல மழை வரும் பொழுது ரொம்ப இந்த மழையை ரசிச்சுட்டே கையில ஒரு தேநீரோட இத பக்கத்துல ரொம்ப வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா மழையும் சேர்த்து ரசிக்கும் பொழுது உணவை ரொம்ப நல்லா ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நிறமும் ஒரு அழகான ஒரு நிறமா இருக்கு. பொதுவா வந்து சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில வறுபடுறதெல்லாம் ரொம்ப ஒரு சிகப்பு அந்த மாதிரி போயிடும். இது அந்த மாதிரி இல்லாம ஒரு அழகான ஒரு நிறமா இருக்கு. ரசிக்கக்கூடிய ஒரு நிறமா இருக்கு. இது உங்களுக்கு நான் வந்து இது புரிஞ்ச உடனே முழுமையா ம். இதை நான் இதையும் ஒரு ஒரு ஹாஃபா ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். அது உள்ள எவ்வளவு அழகா அது இருக்குங்கிறது நீங்க அப்படியே பார்க்கலாம். இருக்கும் இல்லையா? அதை கண்டிப்பா உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இப்போ அந்த வாசனை ரொம்ப நல்லா பலமா இருக்கும். இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிகப்பா உங்களுக்கு நல்ல அந்த பொன்னிறம் வந்தோடனே நீங்க ம். இறக்கிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிடம் வரைக்கும் அது பிடிக்கும் உங்களுக்கு. ஓஹோ. இந்த மாதிரி ஒரு 4 துண்டு போட்டா சரியா இருக்கும் சரியா வேகிறதுக்கு இல்லையா? ஏன்னா உள்ளே அத்தனை பொருட்கள் இருக்கு. அது எல்லாமும் எல்லா வேகணும் கலவையும் உள்ள உங்களுக்கு. இருக்கு. நான் கூட ஒருவேளை தனித்தனியா வந்துரும் ஏடி ஏடா வந்துரும்னு நினைச்சேன். வேணா அப்படியே பத்திரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல 4 நல்ல பக்கமும் பக்குவமா பொரிஞ்சிருச்சு இல்லையா? பொரிஞ்சிருச்சு. இந்த நிறம் வந்தா போதும். ஒரு பொன்னிறமான ஒரு நிறம் இல்லையா? வந்திருக்கும். இது போதும் தாராளமா உங்களுக்கு போகுது. ஆ. ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நல்லா இது. இருக்கு. பார்க்கிறதுக்குமே ரொம்ப சுவையா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குது. கிட்டத்தட்ட நல்லாவே உங்களுக்கு வெந்துடுச்சு. ம். இவ்வளோ அழகா இருக்கு. ம். ஏன்னா நமக்கு ஒரு ரொட்டி தொண்டுல
எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இல்லையா? சோ நம்ம பன்னீர் வந்து விலை ஜாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப 200 கிராம் கொஞ்சமான பன்னீர் அளவுதான். எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் மேல உங்களுக்கு தாராளமா கண்டிப்பா வரும். கண்டிப்பா கண்டிப்பா இதுல நம்ம உபயோகப்படுத்தினா ஒரு 4 பீஸ் கூட இருக்காது. 3 இது பீஸ் உணவகத்துல 3 அங்கெல்லாம் நீங்க துண்டுகள் தான். கண்டிப்பா இது உணவகத்துலாம் போனோம்னா நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், அவ்வளவு விலை ஜாஸ்தியா விலை இருக்கும். ஜாஸ்தியா நம்ம மெனு கார்டை எடுத்து பார்த்திருப்போம், இவ்வளவு விலையா வேண்டாம் அப்படிமோ. ஸோ இப்போ மக்கள் அதுக்கு கவலையே பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வீட்ல எவ்வளவு சுலபமா செய்வது ரொம்ப மக்கள் சுலபமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிச்சயமா. கண்டிப்பா. இதை நான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி இதை உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறாங்க எவ்வளவு உள்ள வந்திருக்குன்னு பாருங்க நீங்க. அடடடா அப்படியே நம்ம வச்ச மாதிரி அந்த பக்குவமா அந்த அழகா அந்த நிற கலவை கூட எவ்வளவு அழகா ஒண்ணும் அசையல பாருங்க. நம்ம அசையவே எப்படி இல்லை கொஞ்சம் கூட. வச்சிருக்கோமோ இல்லையா, ம். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. உண்மையாவே அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கு. அந்த பச்சை வெள்ளை சிகப்பு எல்லாமே ரொம்ப அழகான ஒரு ரொம்ப அழகா கலவையில வந்திருக்கு. இதை இருக்கு. நீங்க வந்து அதாவது எப்போதுமே நான் எல்லா எபிசோட்லையும் சொல்ற மாதிரி ப்ரெசன்டேஷன், கண்டிப்பா அது அந்த ஒரு சின்ன ஒரு கொத்தமல்லி தலை, அது மேலே பொடியாக நறுக்கி தூவின ஒரு கொத்தமல்லி தலை, அது வந்து ஒரு அழகாக ஒரு பார்ட்டி அப்படி ஒரு விருந்துக்கு அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த லீவ்ஸையும் இப்படி வச்சிடலாம். சும்மா வச்சாலே இதுல ஒரு அழகா அழகு தான். அழகு தான். நீங்கள் மேலே பொடி பொடியாக தூவினாலும் அந்த பொடியாக தூவினதோடய சேர்த்து நம்ம சாப்பிடலாம். சாப்பிடலாம். இல்லையா, நீங்கள் பாவ் பாஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொத்தமல்லி மேலே உங்களுக்கு தலை கண்டிப்பா, நிறைய கண்டிப்பா, போட்டு தராங்க. அது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லீஃப் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் பன்னீர் பக்கோடா ரெடி. அது நான் சொன்ன மாதிரி டெல்லியில் ஒரு பாப்புலரான டிஷ். இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாவே பார்க்கறப்பவே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. அந்த அதை நம்ம சொன்ன மாதிரி அந்த நிறங்களோட கலவை ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நான் அதை வந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். உண்மையாவே ரொம்பவே சுவையா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து இவ்வளோ ஒரு சுவையா இருக்குன்னு. ஆனா பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வழக்கமான ஒரு உணவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். உண்மையாவே இதோட சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மேலே அந்த கடல மாவு, அந்த உள்ள பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். அது ஒரு கரெக்ட் டீ டைம் ஒரு சிற்றுண்டி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அது நீங்கள் பிரெட் பன்னீர் பக்கோடா உண்மையாவே ரொம்ப ஒரு சுவையான ஒரு உணவு வகை. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சேர்த்தோம். பார்க்கறதுக்குமே ரொம்ப ஒரு அழகாகவும் இருந்தது, சுவையாகவும் இருந்தது. இந்த வாரம் நீங்க செஞ்சு காமிச்ச அந்த உணவு வகைக்காக ரொம்பவே நன்றி. நன்றி.